டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம இவ்வளோ நேரம் பூசணி, வெண்பூசணி, புடலங்காய், சுரைக்காய் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்கு முக்கியமானது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, அடுத்து நுரையீரலை பலப்படுத்துவது எது அப்படின்னா கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் பன்னீர் திராட்சை சீடோட இருக்கும், விதையுள்ளதோட வருது நமக்கு. அதுதான் மெயினானது. இந்த கருப்பு திராட்சை எடுத்துட்டிங்கன்னா அதை முந்திரின்னு சொல்லுவாங்க, முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் நம்ம சீடோட உள்ளது தான் கருப்பு திராட்சை மெயினாக பயன்படுத்தணும். அந்த பயன்கள் மருத்துவ குணங்கள் எதுக்கு பயன்படுது, எல்லாருமே இது சாப்பிடலாமா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சையில் ஃபஸ்ட்டு கொத்து கொத்தாக இருக்குது. அப்போ அது எதுக்கு எந்த உறுப்பை ஃபஸ்ட்டு சரிப்படுத்துதுன்னா நுரையீரல் நம்ம உடம்புல எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த அமைப்பு தான் கிரேப்ஸில். அந்த கருப்பு திராட்சையை நம்ம அந்த அமைப்பு கொண்டது தான் நுரையீரல். அதுக்கு உள்ள இருக்கிற சுத்தப்படுத்துறது, நுரையீரல சளி இருந்தால் சரிப்படுத்துறதுலாம் இதனுடைய கருப்பு திராட்சையின் வேலைகள். இது கருப்பு திராட்சை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் சொல்ல. எனக்கு சளி பிடிக்கும் கருப்பு திராட்சை சாப்பிட்டா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கருப்பு திராட்சையை ஒரு 1/4 மணி நேரம் கல் உப்பு போட்டு அதை நனைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீடோட சாப்பிடணும், மென்று தான் சாப்பிடணும். நான் ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு உள்ளே போய் அதனுடைய தோல், உள்ளே இருக்க சதை எல்லாமே கரெக்ட் பண்ணும். ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி மென்று சாப்பிடும்போது உள்ள ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நுரையீரலில் உள்ள டஸ்ட்டுகளை சுத்தம் பண்ணி சளியை வெளியே அனுப்பி எல்லாத்துமே மோஷன் வழியாக வெளியேறும். சளி மோஷன் வழியாக வெளியேறும். அதனால நீங்கள் மென்று தான் சாப்பிட்ணும். நுரையீரல் பிரச்சனையே இருக்காது. மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் இதை கரெக்ட் பண்ணுறது இந்த கருப்பு திராட்சையின் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. உங்களையும் சொல்கிறேன், மென்று தான் சாப்பிடணும். ஜூஸ் போட்டு குடிக்கிறது இது மாதிரி இருக்கக்கூடாது. சுகர் பேஷண்ட் ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்கணும்னா மிளகு, மெயினாக மிளகு பவுடர் பண்ணி அதில் ஊற வச்சு அப்புறம்தான் சாப்பிடணும். ஏன்னா மிளகு அதில் உள்ள விஷத்தன்மையும் எடுக்கும், இன்னொன்று சுகரையும் குறைக்கும். இது சாப்பிட்றதுனால சில பேர் நினைக்கிறீங்க கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால எங்களுக்கு இதாகுது. சீடோடு சாப்பிடும்போது சுகர் ஏறாது. சாப்பிட்லாம். சாப்பிட்டு வயிற்றுல இருக்க பிரச்சனை இருக்காது. வயிறை டைஜஷன் பண்ணும். அதே போல் டைஜஷன் பண்ணும்போது சுகர் குறைய கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சுகர் பேஷண்ட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது 11 மணிக்கு, அதாவது சாப்பாடு காலை டிஃபன் முடிச்சோடனே உடனே சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கேப் விட்டு 11 மணிக்கு எடுக்கலாம். இல்லை மதியம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு கேப் விட்டு ஒரு 3 மணிக்கு போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு நார்ச்சத்து மாதிரி தான். அதுவும் நல்லா தோலோட மென்று சாப்பிட்ணும். இப்போ வர்றது மருந்தடிச்சு வருது. அதனால நான் சொல்றோம், நல்லா சுடுதண்ணியில ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய கெடுதல் இருக்காது, சாப்பிடலாம். பிபி பேஷண்ட் எப்படி சாப்பிடணும்னா பச்சையா சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. ப்ரெஷர் பேஷண்ட், ஏன்னா சுடுதண்ணி வெதுன்னு வச்சு அதுல அமுக்கி அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு கூட அது மாதிரி இதாக சாப்பிட்டுலாம். ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு அது கரெக்டா வெதுப்பான நீர்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதுலேயே இருந்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, சாப்பிடலாம் நல்லாவே. இந்த கருப்பு திராட்சை எடுத்தீங்கன்னா காய வச்சு அதே மாதிரி வருது, ட்ரை கிரேப்ஸ்னு. அதை நிறைய பேர் சொல்றாங்க தண்ணியில நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்றதுன்னு. அதுல ஒரு பிரச்சனை அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா நேரடியா சாப்பிடுவோம். அந்த ட்ரை கிரேப்ஸே நீங்க என்ன பண்ணலாம், 20-30 வாயில நிறைய அப்பப்ப போட்டு மென்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் அதனுடைய பலன் இருக்கும். தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்றதெல்லாம் அது வேஸ்ட்டு. நைட்டு ஊற வச்சு நான் காலையில சாப்பிட்றேன்னு சொல்றீங்க, அதுல பலன் கிடையாது. நேரடியா அதை மென்று சாப்பிடுங்க. எதுனாலும் சக்கையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் ஆகும், அயன் நல்லா கிடைக்கும். அயன் கருப்பு திராட்சையில அயன் நிறையா இருக்கும், முடி நல்லா இருக்கும். முடி வளர்றதுக்கு காரணமே கிரேப்ஸ்ல உள்ள அந்த அயன் சத்துனாலதான். அது நல்லா சாப்பிடுங்க, முடி நல்லா வளரும். கண்ணுக்கு குளிர்ச்சினால கண் பிரச்சனை, அந்த அயன் கிடைக்குது, அதனால கண் கிளியரா இருக்கும். இது போல சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு
கருப்பு திராட்சை வந்து எப்பயுமே எல்லா நாளுகள்லயுமே ட்ரை கிரேப்ஸ் ஆச்சும் கிடைக்கும், கிடைக்காத சீசன் கிடையாது. இன்னொரு கிரேப்ஸ் வருது சீடு இல்லாம, அதை சாப்பிட்டு நம்ம வேஸ்ட் தான். சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், சாப்பிடாட்டியும் ஒண்ணுதான். கருப்பு திராட்சையை சாப்பிட்டு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீங்க வந்து நான் குழந்தைக்கு மெயினா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சளி பிடிக்காது. குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, அவங்களுக்கு நீங்க ஜூஸா கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு லேசா வார்ம் அப் பண்ணிட்டு கொடுங்க. ஒரு கிண்ணத்துல ஊத்தி சுடுதண்ணிய வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு அந்த ஜூஸை, எப்பயுமே ஜூஸ் சூடு பண்றேன்னு சொல்றவங்க தண்ணியை நேரடியா வச்சு இல்ல நேரடியா ஜூஸை சூடு பண்ணக்கூடாது. தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணியில ஜூஸை உள்ள வச்சு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுங்க. பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு. அப்படி ரொம்ப குழந்தையா இருக்குன்னா முழு மிளகை போட்டு கூட அந்த கிரேப் ஜூஸ்ல அப்புறமா வடிகட்டி கூட கொடுங்க. ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. நுரையீரல் பிரச்சனை இருக்காது, மூச்சு திணறல் இருக்காது, சளின்றது வராது. ஏன்னா சளி இது கிரேப்ஸ்னால சளி பிடிக்குதுன்றது ரொம்ப தப்பானது. சளியை கரெக்ட் பண்றதுதான் கிரேப்ஸ் உடைய வேலை. இது மாதிரி கொடுத்துட்டு வாங்க, குழந்தைகளுக்கு நல்லா கொடுங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுங்க.